குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். 7th இங்கிலீஷ்ல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இந்த சென்டென்ஸ் மேக்கிங் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதோடைய கண்டினியூஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கும் நீங்கள் ஃபர்தராக அந்த சென்டென்ஸில் இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். ஓகே, அது என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம் ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் கிளாஸில் என்னெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம் யோசிச்சு பாருங்க. சப்ஜெக்ட், ம், வெர்பு, எஸ், அப்புறம் ஆப்ஜெக்ட் ஆர் காம்ப்ளிமெண்ட் சி அப்படின்னு ஒன்று பார்த்தோம். கரெக்டா? ரைட். இது எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். இல்ல சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, வெர்ப்னா என்ன அப்படிங்கிற ஞாபகம் இருக்கா? சப்ஜெக்ட்னா தமிழ்ல வந்து எழுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். இந்த சப்ஜெக்ட் ஒரு பெர்சன் ஆர் ஏதோ ஒரு திங்ஸ் அத வந்து அந்த ஆக்ஷன பண்றதுதான். ஒரு பெர்சன் அல்லது திங் வந்து அந்த ஆக்ஷன பண்றது. ஒரு வினைய செய்றது. வினை, ஆக்ஷன் அப்டின்னா, நம்ம தமிழ்ல வந்து இந்த கிராமர்ல நம்ம என்ன நெனைப்போம்னா, செயல் அப்டின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெர்ப் அப்டிங்கிற ஒண்ணு பார்த்தோம். வெர்ப்னா வினைச்சொல் அப்டிங்கிறது. வினைச்சொல் அப்டின்னா, ஆக்ஷன் வேர்ட் அப்டிதானே? ஆக்ஷன் வேர்ட். என்ன என்ன செய்யுது அப்டிங்கிறது. அத நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா தமிழ்ல பார்த்தீங்கன்னா, செயற்படு பொருள் அப்டின்னு இலக்கணத்துல படிப்பீங்க. செயற்பட பொருள்னா தட் ரிசீவ் த ஆக்ஷன். அந்த ஆப்ஜெக்ட்டோ, பெர்சனோ என்ன ஆகும்னா, அந்த ஆக்ஷன ரிசீவ் பண்ணுது. ரிசீவ் த ஆக்ஷன். கரெக்ட்டா? ஓகே. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? காம்ப்ளிமெண்ட் பார்த்தோம். காம்ப்ளிமெண்ட். ம். தமிழ்ல இலக்கணத்துல பயனிலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பயனிலை அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ளிமெண்ட். அதாவது ஒரு வேர்டு அத டெஸ்கிரைப் பண்ணும். அல்லது அந்த மீனிங்க கம்ப்ளீட் பண்ணும். அந்த சப்ஜெக்ட்டோட மீனிங். அதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அதாவது சப்ஜெக்ட்ட இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, டெஸ்கிரைப் பண்றதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். கரெக்ட்டா? ரைட். இதுக்கு ஒரு எக்ஸாம் பார்த்து போலாமா? இப்போ அந்த 3த்துக்கும் சேர்த்து. ஏன்னா லாஸ்ட் கிளாஸ் படிச்சத பார்த்துட்டு, இன்னைக்கு நம்ம அடுத்த இது பார்க்க போறோம். ஒரே ஒரு எக்ஸாம் பார்க்கலாம். அப்போ ஹி இஸ் எ ஸ்டூடண்ட் போன கிளாஸ்ல சொன்னேன். அதனால இது வேண்டாம். வேற என்ன சொல்லலாம்? மை மதர் குக்டு ஃபுட் அப்படின்னு ஒண்ணு பார்க்குறோம். சரியா? அப்ப மை மதர் குக்டு ஃபுட் அப்படின்னா தமிழ் என்ன? நம்ம என்ன படிச்சிருப்போம்? ஆ எங்க அம்மா வந்து நம்ம சாதாரணமா சொல்றதுல என்ன பண்ணுவோம்? எங்க அம்மா சமைச்சாங்க, சமைச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். கரெக்ட்டா? ஓகே. இதுல சப்ஜெக்ட் எது? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ரொம்ப ஈஸியானதான். அப்படிதானே? இதுல சப்ஜெக்ட் எது? எஸ். மை மதர் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். எழுவாய். வெர்ப் எது? அதாவது வினைச்சொல் எது? அந்த வினை நடந்திருக்கணும். அந்த வினைய குறிக்கக்கூடிய சொல்லு. இங்க இடத்துல வினை என்னது? குக்டு. அத சமைச்சிருக்காங்க. அப்போ இதுதான் வெர்பு. வெரி குட். அப்புறம் ஆப்ஜெக்ட். ஃபைனலா தெரியுது. இதுதான் அந்த ரிசீவ் த ஆக்ஷன். அப்படிதானே? அத தானே இது பண்ண முடியும். குக் பண்ண முடியும். அதனால அத வந்து நம்ம செயற்படு பொருள் அப்படின்னு சொல்றோம். ஆப்ஜெக்ட்ட நம்ம சொல்றோம் இங்க. சரியா? ஓகே. இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது. ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். அதாவது இப்ப சென்டென்ஸ் மேக்கிங்னா ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் உலகத்துல இருக்கா? அப்படின்னா இல்ல. கரெக்ட்டா? நம்ம தமிழ்ல பார்த்தீங்கன்னா நெறைய வார்த்தைகள "அவன் எங்கப்பா போனான்? யார் அந்த கதவ தட்டுனா?" இந்த மாரி வார்த்தைகள்லாம் நெறைய இது ஆ பேசிட்டே இருப்போம். அப்படிதானே? ஸோ, அதுல இப்ப டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது இத வந்து எப்படின்னா டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நான் சேர்த்து எழுதிருறேன். தமிழ்ல பார்த்தீங்கன்னா, கூற்று வாக்கியம் அப்படிம்பாங்க. ஒரு கூற்று. அது ரொம்ப ரொம்ப பியூரான ஒரு வார்த்தை தான் கூற்று அப்படின்னு சொல்லிட்டு. டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். பட் இத இங்கிலீஷ்ல சொல்லும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆகும். டிக்ளரேட்டிவ் சென்ஸ்னா என்னது? சென்டென்ஸ்னா தெரியும். என்ன டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு நெனைக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த ஒரு வாக்கியத்த பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். சரியா? ஸோ, ஃபர்ஸ்ட் டைப்பு ஸ்டேட்மெண்ட். இத இன்னொரு விதமாவும் நம்ம சொல்லலாம். டிக்ளரேட்டிவ்
சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் யூஸ் டு கிவ் இன்ஃபர்மேஷன் ஆர் டெல் சம்திங். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தரும், இல்லைன்னா சம்திங் ஏதாவது சொல்லும், ஏதாவது ஒண்ணு. ஓகேவா? முக்கியமானது எப்போதுமே ஃபுல் ஸ்டாப்போட முடியும். அப்படின்னா அது ஸ்டேட்மெண்ட். தே ஆல்வேஸ் எண்ட் வித் எ பீரியட். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா பீரியட் அப்படிம்பாங்க. பீரியட்னா டாட் அப்படி, அது கொஞ்சம் டாட்ன்னு சொல்லாத விட கொஞ்சம் ஸ்டைலிஷா சொல்லுவாங்க. டாட் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா அதே மாதிரி பீரியட் அப்படிம்பாங்க. அப்பனா அந்த இடத்துல அந்த டாட்ன்னு அர்த்தம். ஸ்டாப் ஆயிட்டுப்பா, அவ்வளவுதான், இதுக்கு மேல கேட்காத அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச, எப்போதுமே நம்ம பார்க்கக்கூடிய the sun rises in the east. இத பார்க்கலாம். ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு அந்த வாக்கியம். ரைட்டா? the sun rises in the east. சூரியன் கிழக்கில் உதயமாகிறது அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்வோம். கரெக்ட்டா? இது ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே? கரெக்ட்டா? நல்லா யோசிச்சு பாருங்க. தட் இஸ் a ஸ்டேட்மெண்ட். ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுது. ஈஸ்ட்ல தான் அந்த சன் உதிக்கி. கரெக்ட்டா? ஆ இது புரியுதாப்பா? இதுல ஒரு டவுட் இருக்கா எதுவும்? நான் கண்டிப்பா இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஆ இப்போ இந்த மாரி நம்ம சென்னை இஸ் த கேப்பிட்டல் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லலாம். அப்படிதானே? அது ஒரு இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன ஏற்கனவே ஒண்ணு தந்தனால, இப்ப இன்னொரு எடுக்கலாம். ஐ பினிஷ்டு மை ஹோம் ஒர்க் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். இதெல்லாம் நீங்க பேசி பார்க்கணும். வீட்ல தங்கச்சிட்டயோ, அக்காட்டயோ அப்படி பேசி பார்க்கணும். அப்பனா தான் அது சின்ன வயசுலேருந்தே அப்படி பழகுனா தான் லாஸ்ட்டா நம்மளுக்கு நெறைய சேர்ந்து நம்மளுக்கு நல்லா இங்கிலீஷ்ல பேச முடியும். சரியா? ஐ பினிஷ்ட் மை ஹோம் ஒர்க் அப்படின்னா, நான் நான் என்ன அர்த்தம்? நான் என் வீட்டு பாடத்த முடித்தேன் அப்படின்னு அர்த்தம். ஜெனரலா. ரொம்ப பியூரா நான் பேசுவோம். அப்படித்தானே முடிச்சிட்டேன் அப்படிம்போம்ல, அதேதான். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். புரியுதா? ஓகே. இப்போ இது ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லிக் குடுத்தேன். இப்ப என்ன பண்ணுங்கன்னா, வீட்ல போயிட்டு இதே மாரி ஸ்டேட்மென்ட்க்கு நீங்களா சில வார்த்தைகள கிரியேட் பண்ணி பாருங்க. உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல ஒரு ஸ்டேட்மென்ட்ட கிரியேட் பண்ணி பாருங்க. சரியா? ஆ உதாரணத்துக்கு, இன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அத வந்து சொல்லப் போறீங்க. இப்போ உங்க அம்மாட்டயோ, இல்ல அக்காட்ட, அண்ணன்ட்ட சொல்றீங்க. இந்த மாரி நான் இந்த மாரி இங்கிலீஷ்ல பேசப் போறேன். நான் சொல்றேன். "அன்னைக்கு நான் ஸ்கூல் போனேன். அங்க மேத்ஸ் கிளாஸ் நடந்தது, பிசிக்ஸ் கிளாஸ் நடந்தது, சயன்ஸ் கிளாஸ் நடந்தது." சம்திங் ஏதோ சொல்றீங்க. இந்த மாரி ஹெட் மாஸ்டர் வந்தாங்க. அ இத சொன்னாங்க. இதெல்லாம் நீங்க யோசிக்கணும். யோசிச்சு, அத இங்கிலீஷ்ல சென்டென்ஸா மாத்தி, அத சொல்லணும். ஓகே. ரைட்டா? அது நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஓகே. இப்ப நம்ம செகண்ட் டைப் போலாமா? அ செகண்ட் டைப் என்னன்னா, கொஸ்டின்ஸ். கொஸ்டின்ஸ். செகண்ட் டைப் வந்து கொஸ்டின்ஸ். இத இன்னொரு பேராவும் சொல்லுவாங்களாம். இன்டர்ரோகேட்டிவ் சென்டென்சஸ். இன்டர்ரோகேட்டிவ் சென்டென்சஸ். இது வந்து இப்போ நெறைய போலீஸ் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தை வரும். அவன இன்டர்ரோகேஷன் பண்ணிட்டியா? இன்டர்ரோகேட்டிவ் பண்ணிட்டா? இந்த மாரி சம்திங் வரும். இன்டர்ரோகேட் பண்ணிட்டியா? அப்படின்னு. அப்பன்னா என்ன அர்த்தம்? கொஸ்டின் கேட்டு ஆன்ஸர நம்ம அவன்ட்ட கொஸ்டின், ஏன்னா கொஸ்டின் கேட்டு கேட்டு தானே ஆன்ஸர ரெடி பண்ண முடியும். அதுக்காண்டி. சரியா? கொஸ்டின், இன்டர்ரோகேட்டிவ் சென்டென்சஸ் அப்படிம்பாங்க. வினா வாக்கியங்கள். கொஸ்டின்னாலே வினா. சோ வினா வாக்கியங்கள். சரியா? இது செகண்ட் டைப். ஓகே. ஆ இதுல என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன அர்த்தம்? என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி யூஸ் கொஸ்டின். எதுக்கு கொஸ்டின் பொதுவா கேட்போம்? நீங்க யாராவது சொல்லுங்க பார்ப்போம். எதுக்கு கொஸ்டின் நம்ம பொதுவா கேட்போம்? எந்த இடத்துல கொஸ்டின் கேட்போம்? யோசிச்சு பாருங்க. நீங்க தான் சொல்லணும். சார் இந்த இடத்துல நான் கொஸ்டின் கேட்பேன் சார் அப்படின்னு நீங்க சொல்லணும். எந்த இடத்துல கேட்பீங்க? எனி ஐடியா? எஸ். அதாவது நம்மளுக்கு எதையா பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கொஸ்டின் கேட்போம். கரெக்ட்டா? ஆஸ்க் ஃபார் இன்ஃபர்மேஷன். மேடம் இது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லுவோம். இந்த கடை எங்க இருக்கு? இந்த பாக்ஸ எப்படி ஓப்பன் பண்ணணும்? இந்த மாரி சம்திங் சம்திங் கேட்போம். அப்பன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் கொஸ்டினா கேட்கிறோம். அப்படிதானே? அப்போ இன்ஃபர்மேஷன நீங்க கெட் பண்றக்காண்டி, கேதர் பண்றக்காண்டி நீங்க கேட்கிறதாம். ஓகே. போன இதுல பார்த்தீங்கன்னா, அந்த சென்டென்ஸ்ல டாட் முடியும் அப்படின்னு சொன்னேன். ஸ்டேட்மென்ட்ல. இதுல கொஸ்டின் மார்க்கோட முடியணும். இதுதான் கொஸ்டின் மார்க். அப்படிதானே? நம்ம இதுல பொதுவா
எப்படி ஆரம்பிப்போம்னா வார்த்தைகள ஹூ, வாட், வேர், வென் இதுக்கெல்லாம் உங்களுக்கு அர்த்தம் தெரியும். யாரு, என்ன, எப்போ, ஏன் இந்த மாரிலாம் கொஸ்டின் வரும். இத வச்சு ஆரம்பிக்கணும். கொஸ்டின் மார்க்கோட முடிக்கணும். உதாரணத்துக்கு வேர் இஸ் அ வேர் இஸ் அ லைப்ரரி அப்படின்னு சொல்லிடலாமா? நூலகம் எங்கே இருக்கிறது? சும்மா இப்படி ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடாது. அப்படிதானே? அது தப்பு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு கொஸ்டின் மார்க். அப்புறம் ஒரு உறவினர் உங்க வீட்டுக்கு வராங்க. உன்ட்ட கேட்கறாங்க. "வாட் இஸ் யுவர் நேம்?" அப்படின்னு கேட்கறாங்க. "உன் பெயர் என்ன?" ஒரு கொஸ்டின் மார்க். இப்போ வாட், வேர் இந்த மாரி வருதா? அ இன்னும் சொல்லப்போனா, டூ யூ லைக் டூ யூ லைக் வேற என்ன சொல்லலாம்? ஏதாவது ஒரு ஃபுட் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பீஸா சொல்லுமா? சரி சொல்ல வைக்கிறோம். ம். இந்த மாரி. டூ யூ லைக் உனக்கு பிடிக்குமா? உங்களுக்கு பீட்ஸா பிடிக்குமா? இல்ல உனக்கு பீட்ஸா பிடிக்குமா? அப்படின்னு சொல்லிக்கலாம். இதெல்லாம் வந்து கொஸ்டின் டைப்ல வரக்கூடியது. இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ்ல வரக்கூடியது. ஓகே. இப்போ அ ஒரு ஒரு வார்த்தை இருக்கு. அத கொஸ்டினா கூட மாத்தலாம். அதுக்கு எக்ஸாம்பிள். அது ஃபுல்லா டீட்டெயிலா உள்ள போல. ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் அ ஹி இஸ் டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. ம். அவர் ஒரு மருத்துவர். பட் இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். கரெக்ட்டா இத பார்த்தாலே இது ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தெரியுது. அ பட் இத கொஸ்டினா மாத்தலாம்னா, கண்டிப்பா மாத்தலாம். எப்படின்னா, இந்த இஸ்ன்னு இருக்குல்ல, அத கொஞ்சம் முன்னாடி போட்டு இப்படி மாத்திக்கலாம். இஸ் ஹி எ டாக்டர்? அப்படி கொஸ்டின் மார்க் போட்டீங்கன்னா, அவ்வளோதான். எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்ட நான் வந்து இதா மாத்திட்டேன். கொஸ்டினா மாத்திட்டேன். இத மாரி நீங்க லைஃப்ல நெறைய இருக்கு. அந்த இஸ்ஸு, ஆர், யூ பினிஷ் த வொர்க் அப்படின்னு சொல்லும்போது, டிட் யூ பினிஷ் த வொர்க் அப்படின்னு மேடம் கேட்டாங்கன்னா, அது ஒரு கொஸ்டின். அப்படிதானே? ரைட்டா? ஸோ இந்த மாரி நீங்க மாத்திக்கலாம். ஓகே. கரெக்ட்டா? வெரி குட். இப்ப நம்ம 3வது டைப் போலாமா? 3வது டைப் என்னன்னா, கமாண்ட்ஸ். கமாண்ட்ஸ் அப்படின்னாலே கட்டளை. கட்டளை பண்றோம். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்ல கட்டளை வாக்கியங்கள். கட்டளை வாக்கியங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிரும். அப்படிதானே? கட்டளை பண்றோம். டெய்லி கட்டளை நடக்கும். வீட்ல நம்ம அம்மா நம்மள கட்டளை பண்ணுவாங்க. நாம தம்பியோ, தங்கச்சியோ கட்டளை பண்ணுவோம். ஸ்கூல்ல மேடம், டீச்சர் நம்மள வந்து கட்டளை பண்ணுவாங்க. கரெக்ட்டா? ஸோ கமாண்ட் சொல்றாங்க. அதாவது ஒரு சம்ஒன் ஆர் ஒருத்தர ஒரு இத செய்ய சொல்லு. அப்படிதானே? சம்ஒன் டூ 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 சம்திங். ஆர்டரா இருக்கலாம், ஆர்டரா இருக்கலாம். ரிக்வெஸ்ட்டா இருக்கலாம். எல்லா இடத்துலயும் ஆர்டர் பண்ண முடியாதுல்ல. நம்ம அக்காவோ, இல்ல நம்ம மேடத்தையோ, "மேடம் அத எடுத்துத்தாங்க" அப்படின்னு சொல்லும்போது, அது ஒரு ரிக்வெஸ்ட் அப்படிதானே? "அத எடுத்தாங்க மேடம்" அப்படின்னு சொல்றது. "அத எடுத்தாங்க" அப்படின்னு சொல்றது ஒரு கமாண்ட். வாய்ஸ்லயே மாத்திரலாம். இப்ப ரிக்வெஸ்ட்டா கேட்கறது, ஆர்டரா கேட்கறது, இன்ஸ்ட்ரக்ஷனா கேட்கறது, இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கறது கூட ஒரு கமாண்ட்ஸ் தான். அப்படிதானே? நம்ம எக்ஸாம்ல போவோம். அ அந்த பேப்பர்ல இந்த சைடு கார்னர்ல நேம் எழுதுப்பா அப்படிம்பாங்க. அப்படிதானே? அது ஒரு கமாண்ட் தான். அது ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஒரு கமாண்ட். ஏன்னா, அது உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறாங்க. அது ஒரு கமாண்ட்ஸ் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். சரியா? இதுல எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு டாட்ல முடியலாம். இந்த பீரியட்ன்னு சொல்லக்கூடிய இதுல முடியலாம். இல்ல அப்படின்னா, எக்ஸ்கிளமேஷன் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல பார்த்தீங்கன்னா, ஆச்சரியக்குறி இந்த மாரி இதோட முடியலாம். டாட்ல முடியலாம். இல்ல எக்ஸ்கிளமேஷன் மார்க்ல முடியலாம். ஆச்சரியக்குறி. அப்படியா? எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எஸ். ஓப்பன் த டோர் அப்படின்னு போட்டுறேன். ரொம்ப ஈஸியான இது. நம்ம என்ன நெனைப்போம்? இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்ப்போம். ஓகே. ஆனா இது வந்து ஓப்பன் த டோர் அப்படின்னா, கதவை திற அப்படின்னு தமிழ்ல பேரு. அப்போ ஒரு டாட் வச்சா இது ஒரு கமாண்ட். ரைட்டா? நம்ம கிளாஸ்ல பேசிட்டு இருப்போம். மேடம் வந்து வருவாங்க. பி குவைட் அப்படிம்பாங்க. அப்படிதானே? அமைதியா இரு அப்படி சொல்றது. ஒரு கமாண்ட். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஆ அப்புறம் நீ வந்து உன் ஃப்ரெண்டுட்ட பக்கத்துல ஒரு புக் இருக்கு. அந்த புக் உன் கைக்கு வர்றதுக்காண்டி அவன்ட்ட கேட்கிற. "ப்ளீஸ் பாஸ் த புக்" அப்படின்னு கேட்கிற. பாஸ் த புக்னா அந்த புக்க அப்படியே குடுக்குறது. சரியா? "தயவு செய்து புக்க கொடுங்க" அப்படின்னு சொல்ற. ஸோ இது ஒரு கமாண்ட். பட் அது ஒரு ரிக்வெஸ்ட்டா கேட்கிற. இது கொஞ்சம்
எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன ஒரு கமாண்ட் மாரி இருக்கு. ஆர்டர் மாரி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, ஒரு ரிக்வெஸ்ட் மாரி இருக்கு. பி குவைட் நம்ம அதையும் நம்ம என்ன சொல்லலாம், ஒரு ஆர்டர் மாரி, அமைதியா இருங்கடா அப்படின்னு சொல்லலாம். அ அப்படிலாம் சொல்லலாம். ரைட்டா? இல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா கூட இருக்கலாம். அமைதியா இருங்கப்பா. அ ஓகே. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகப்போகுது. அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். ஸோ இந்த மாரி. ஸோ இதெல்லாமே கமாண்ட்ல வருது. ஓகே. இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல வருது. கிளியரா? நீங்க வீட்ல யோசிச்சு போயிட்டு வீட்ல யோசிச்சு பாருங்க. எப்படிலாம் அடுத்த சென்டென்ஸ நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ரைட். ஸோ இதுக்கு நம்ம இப்ப அனிமேஷன் பார்க்கலாமா? அனிமேஷன் ஆக்டிவிட்டி தான். ஆக்டிவிட்டிய நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கே அது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஒரு நிமிஷம். எஸ். ஸ்க்ரீன் ஷேர் ஆயிருக்குல்ல? ஓகேப்பா. சூப்பர். ஸோ, இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம்னா, சென்டென்ஸ் மேக்கிங்ல சிமுலேஷன் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்ப பாருங்க. சென்டென்ஸ் டைப் வந்து டிக்ளரேட்டிவ். மேக் ஸ்டேட்மெண்ட், எக்ஸ்பிரஷன், ஒப்பீனியன். நீங்க ஒப்பீனியன் சொல்றீங்க. டாட்ல முடியும். இன்டராகேட்டிவ்னா, நான் திருப்பி சொன்னதான் ரீகால் பண்ணிட்டு இருக்கேன். ஆஸ்க் கொஸ்டின் வித் கொஸ்டின் மார்க். இம்பரேட்டிவ் அப்படின்னா, கமாண்ட் சொல்றீங்க, இல்ல ரிக்வெஸ்ட் பண்றீங்க. டாட் போடலாம், இல்ல எக்ஸ்கிளமேஷன் மார்க் போடலாம். அதான் ஆச்சரியக்குறி போடலாம். சென்டென்ஸ் பாத்துல போன கிளாஸ்ல பார்த்தோம். சப்ஜெக்ட்னா ஹூ ஆர் வாட் யாரு என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு சரியா வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்றோம்னா அது வாட் அப்படிங்கிற ஒரு யார் பண்றா அப்படிங்கிறது இருக்குல்ல ரைட் வெர்பு த ஆக்ஷன் ஸ்டேட் ஆஃப் பீயிங் நம்ம சொல்றோம்னா என்ன செயல் செய்யறது ஆப்ஜெக்ட் யாரு அந்த எது ரிசீவ் பண்ணுது ரிசீவ் த ஆக்ஷன் ஆஃப் வெர்பு காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா கம்ப்ளீட்ஸ் மீனிங் அட்வர்பா இருக்கலாம் அப்ஜெக்டிவா இருக்கலாம் சரி அதை நம்ம அடுத்த கிளாஸ் தான் பார்ப்போம் அட்வர்ப் அப்ஜெக்டிவ் காமன் சென்டென்ஸ் மெத்தட்ல இப்போ த கேட் ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி அப்படின்னு இருக்கு இந்த கேட்னா சப்ஜெக்ட் ஸ்லீப் அப்படின்னா அது அது என்ன செய்யுது ஸ்லீப் தூங்குது பீஸ்ஃபுல்லினா இதை வந்து நம்ம ஆப்ஜெக்டா நம்ம எடுக்கிறோம் சரியா அதுமாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி இது மாதிரி சொல்லலாம் டிஜிட்டலி மை கிராண்ட் மதர் பேக்ஸ் குக்கீஸ் டெலிசியஸ்லி அப்படின்னு சொல்றோம் இதெல்லாம் சப்ஜெக்ட் வெறுப்பு ஆப்ஜெக்ட் டெலிசியஸ்லி இதெல்லாம் சொல்லும்போது காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்றோம் ஓகே ஸோ இதெல்லாம் ஒரு டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கலாம் இப்போ இன்டர்கேட்டிவ்ல பாருங்க ஹூ இஸ் ஸ்லீப்பிங் ஏன்னா இன்டர்கேட்டிவ்னால கொஸ்டின் கேட்கறது ஹூ இஸ் ஸ்லீப்பிங் அப்போ சப்ஜெக்டும் வெறுப்பும் இருக்கு இப்போ சப்ஜெக்டும் வெறுப்பும் ஆப்ஜெக்டும் இருக்கு பாருங்க வாட் ஆர் த வாட் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் அப்படின்னு கேட்குறாங்க அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன படிக்கிறாங்க சப்ஜெக்ட் வெறுப்பு ஆப்ஜெக்ட் வருது காம்ப்ளிமெண்ட் பார்க்கலாமா இதை பாருங்க ஹவு டஸ் கிராண்ட் மதர் பேக் குக்கீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இப்போ சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் அண்டு காம்ப்ளிமெண்ட் வருது இதே மாதிரி இம்பரேட்டிவ் பார்க்கலாமா இம்பரேட்டிவ்னா கமெண்ட்ஸ் க்ளோஸ் த டோர் வெர்பும் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் இருக்கு ஸ்டடி ஸ்டடி டிஜிட்டலி அப்படின்னு இருக்கு அது வந்து வெர்பு காம்ப்ளிமெண்ட் அண்டு ஃபைனலா வாட்ச் த ஓசோன் கேர்ஃபுல்லி அப்படின்னா வெர்பு ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்டரி வந்திருக்கா ரைட் ஓகே இதெல்லாம் வந்து சும்மா நம்ம பார்த்ததை ரீகால் பண்றது இப்போ ஸ்டேட்மெண்ட்ல இந்த பாருங்க இதில் நிறைய கொடுத்துருப்பாங்க இந்த சப்ஜெக்ட் ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம் வெறுப்புல சூஸ் பண்ணிக்கலாம் ஆப்ஜெக்ட்ல சூஸ் பண்ணிக்கலாம் அதுமாதிரி காம்ப்ளிமெண்ட்ல சூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி நம்ம வந்து அந்த கேட் ஸ்லிப்ஸ் பீஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா அதில் கூட அது வந்து அவங்க ஆப்ஜெக்ட் போட்டிருப்பாங்க அது வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுக்கலாம் சரியா ஓகே ரைட் இப்போ ஒரு ரேண்டம் சென்டென்ஸ் எடுக்கலாம் இது ஒரு டிக்ளரேட்டிவ் இந்த கேட் கிராஷஸ் நியூ மெடிசின்ஸ் டெலிசியஸ்லி அப்படின்னு போட்டுப்பாங்க சரியா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு த கேட் ஸ்லீப்ஸ் அவுட் சைட் சீசனலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஒரு டிக்ளரேட்டிவ் ஒரு சென்டென்ஸா இருக்கு அது மாதிரி வேற என்ன சென்டென்ஸ் இதுல மேக் பண்ணலாம்னா ஸ்டூடெண்ட் ஸ்டடி ஹார்ட் ஒரு சென்டென்ஸ் பேட்ஸ் மைக்ரேட் சவுத் சவுத்தை நோக்கி பேட்ஸ் எல்லாம் போகுது மைக்ரேட் ஆகுது அப்படிங்கிறது ஓகே ரைட் இப்போ கொஸ்டின் டைப் பார்க்கலாம் கொஸ்டின்ல சப்ஜெக்ட்ல பாருங்க ஹூ வாட் விச் ஸ்டூடெண்ட் ஹவு மெனி கேட்ஸ் வேர் வென் ஒய் அப்படின்னு வரும் வெர்ப்ல ஹூ இஸ் ஸ்லிப்பிங் வாட் ஆர் ஸ்டடிங் வில் கிராஸ் கேன் பிளே இந்த மாதிரிலாம் நம்ம போடலாம் ஆப்ஜெக்ட்ல ஓப்பன் த டோர் அப்படிங்கிற மாதிரி இந்த டோர் ஹார்ட் குக்கீஸ் அப்படின்னு வரும் காம்ப்ளிமெண்ட்ல பீஸ்ஃபுல்லி இந்த மாதிரிலாம் வரும் லவ்லி ஜாய்ஃபுல்லி கேர்ஃபுல்லி இந்த மாதிரிலாம் வரும் ஓகே இப்போ இதுலேயும் நம்ம வந்து சென்டென்ஸ் எடுத்தா வேர் வில் எக்ஸ்பிளைன் அவுட் சைட் இதெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக எடுத்துருக்கோம் அந்த வார்த்தை பட் நமக்கு ஈஸியான இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஓகே
ஓகே. ரைட். இப்போ இதுல பாருங்க. ஹூ இஸ் ஸ்லீப்பிங்? வாட் ஆர் த ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டடியிங்? வேர் டூ பேர்ட்ஸ் மைக்ரேட்? எங்க போகுது? அப்படின்னா, நம்ம அடுத்த வார்த்தை என்ன கேட்போம்? பேர்ட்ஸ் மைக்ரேட் சவுத் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே? ஹூ இஸ் ஸ்லீப்பிங்னா, த கேட் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். த கேட் ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட்டா? ரைட். அடுத்து இம்பரேட்டிவ். அதாவது கமாண்ட். கமாண்ட்ல இந்தா இருக்கு பாருங்க. 3 எண்ணம் இருக்கு. க்ளோஸ் த டோர். ஸ்டடி ரிலிஜன்ட்லி. வாட்ச் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். இதெல்லாம் வந்து கமாண்ட்ல சொல்லக்கூடியது. ஓகே. ரைட். இப்போ பிராக்டிஸ்ல ஒரு 2 எண்ணம் பார்க்கலாம். ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டடி ஹார்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல வெர்ப் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த வெர்ப் இன் திஸ் சென்டென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன வரும் வெர்ப்? ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டடி ஹார்ட். வாட் இஸ் த வெர்ப்? வெர்ப்னா என்ன சொன்னேன்? அந்த வினை சொல். அப்படிதானே? வினையே நம்ம சொல்றது. இதுல எது வினை? ஸ்டூடண்டா? இல்ல ஹார்டா? இல்ல ஸ்டடியா? எஸ், ஸ்டடி. கரெக்ட். அப்படிதானே? ரைட். க்ளோஸ் த டோர் குவைட்லி அப்படின்னு சொல்லிருக்காங்க. அமைதியா அந்த கதவ மூடுப்பா அப்படின்னு சொல்றோம்ல. வாட் டைப் ஆஃப் சென்டென்ஸ் இஸ் திஸ்? என்ன சென்டென்ஸ்ன்னு நெனைக்கிறீங்க? என்ன சென்டென்ஸ்? டிக்ளரேட்டிவா? ஸ்டேட்மெண்டா? இன்டர்ரோகேட்டிவ் கொஸ்டினா? கண்டிப்பா கொஸ்டின் இல்ல. அப்படிதானே? கொஸ்டின் அவங்க கேட்கல. இம்பரேட்டிவ் கமாண்ட்ஸா? எக்ஸ்பிளனேட்டரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா சொல்றதா? இல்ல கண்டிப்பா இல்ல. அப்படின்னா ஆச்சரியம் படாம பேசுறோம். இல்லையே. அப்ப கண்டிப்பா என்ன வருது? எஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஓகே. அது மாரி இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா, த டீச்சர் எக்ஸ்பிளைன்ஸ் கிராமர் கிளியர்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல சப்ஜெக்ட் எது? ரொம்ப ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். யார் பண்றா? இந்த டீச்சர் தான். எஸ் டீச்சர். ரைட்டா? இந்த மாரி நம்ம சூஸ் பண்ணிடலாம். அப்ப ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 5க்கு 5 எண்ணா கரெக்ட்டா பண்ணியிருக்கோம். ஓகே. வெரி குட். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த கிளாஸ் உடைய அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சரியா? ஸோ ஃபைனலா நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம், கொஸ்டின்ஸ் பார்த்தோம், கமெண்ட்ஸ் பார்த்தோம். ஒரு சின்ன குயிஸ் நம்ம பண்ணி நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க பார்த்துக்கலாம். சரியா? நான் இதுல எழுதுறேன். நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா, வாட் டைம் இஸ் இட்? அப்படின்னு கேட்கேன். இது என்ன? கொஸ்டினா? ஸ்டேட்மெண்ட்டா? கமெண்ட்ஸா? டக்குனு பார்த்தோனே சொல்லிருவீங்க. எஸ். கொஸ்டின். அதான் எனக்கு கொஸ்டின் மார்க் வந்திருக்கு. அப்ப இது வந்து கொஸ்டின் டைப். கொஸ்டின் டைப் சென்டென்ஸ். இப்ப அடுத்த வார்த்தைய பாருங்க. The movie starts at 7 PM. ஓகே. The movie starts at 7 PM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? படம் 7 மணிக்கு ஈவினிங் 7 மணி. சரியா? ஈவினிங் 7 மணிக்கு தொடங்கிரும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஆ நம்ம என்ன சொல்றோம்? அது ஒரு ஸ்டேட்மெண்ட். தொடங்கிருச்சு, தொடங்கும். அப்படிலாம் நம்ம சொல்றது எல்லாமே ஸ்டேட்மெண்ட். எஸ். கரெக்ட்டா? வேற கமாண்ட்ல ஒண்ணு சொல்லாம என்ன கொஸ்டின்னே சொல்லிட்டீங்க, ஸ்டேட்மெண்ட்னு சொன்னீங்க. கமாண்ட்ல ஒண்ணு சொல்லும். ஆம், எஸ். நம்ம வீட்ல இல்ல ஸ்கூல்ல சொல்லுவாங்க. ப்ளீஸ் டர்ன் ஆஃப் த லைட்ஸ். இதுல என்ன போடலாம்? ஜஸ்ட் ஃபுல் ஸ்டாப் மட்டும் வச்சுக்கலாம். அடுத்து கொஸ்டின்லாம் போட வேண்டாம். எக்ஸ்பிளமேட்டரியும் போட வேண்டாம். ஆச்சரியக்குறிலாம் போட வேண்டாம். இது ஒரு கமாண்ட். தயவு செஞ்சு லைட்ட ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். அப்படிதானே? நம்ம கிளாஸ விட்டு போகும்போது, கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் முடியும்போது, நம்ம ஸ்கூல் விட்டு போகும்போது, இல்ல இன்டர்வல்ல போகும்போது, லஞ்ச் போகும்போதும், இந்த ஃபேனு இதெல்லாம் இருக்கும். சுவிட்சு இந்த சாரி லைட்லாம் இருக்கும். அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் போணும். அப்படிதானே? அப்ப யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க. "ப்ளீஸ் டர்ன் ஆஃப் த லைட்ஸ்" அப்படிங்காங்க. அது ஒரு கமாண்ட். அது ஒரு ரிக்வெஸ்ட் மாரி. சரியா? ரைட்டா? ப்ளீஸ் போட்டாலே நம்ம கண்டிப்பா ரிக்வெஸ்ட் மாரி கேட்போம். இதெல்லாம் இன்னைக்கு பார்த்தது. ஓகே. ஸோ இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க வீட்ல போயிட்டு சின்ன ஆக்டிவிட்டி தான். எல்லாத்துக்கும் நீங்க ஓன்னா கிரியேட் பண்ணுங்க. ஸ்டேட்மென்ட்க்கு என்ன, கொஸ்டினுக்கு என்ன, கமெண்ட்க்கு என்ன நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி டிஸ்கஸ் பண்ணுங்க. இன்டர்நெட் இருக்கு. நீங்க அனலைஸ் பண்ணலாம். சரியா? வேற எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? வேற எதுவும் டவுட் இல்லைங்களா? சரிப்பா. தேங்க் யூ ஆல் ஃபார் யுவர் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன்.
சி யூ நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே. தேங்க் யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.